சொல்கிறேன்னா, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு சோர்வுகளோ பலவீனம் எல்லாம் வரும். ஆனால் நம்ம பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் கிறிஸ்து. நம்ம பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இந்த பலவீனங்களும் சோர்வுகளும் நம்மளுக்கு வருது. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மாம்சத்தில் ரத்தத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஊழிக்காரனாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஆனாலும் சரி சோர்ந்து போயிடுவாங்க. நீங்கள் எலிஷா பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, ஆனால் அவர் என்ன பண்ணார்? சோர்ந்து போயிட்டார். இல்லை, சோர்ந்து போயிட்டார். ஆனாலும் அப்படி சோர்ந்து போகிறாரு. அதே போல் எப்படிப்பட்ட ஒரு ஊழிக்காரன் ஆனாலும் சரி, ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரர்களானாலும் சரி, நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்மளை பலப்படுத்திக்கிற தேவனாக இருக்கிறார். நம் பலத்தோடு நம்ம எப்பொழுது இருக்கணும். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்றார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறன்னு காரணம் அதுதான். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். நம்ம எதிராளிக்கு எதிர்த்து நிற்கிறவங்களாக நம்ம இருக்கணும். நம்ம சோர்வு வரும்போது நம்ம செதறடிக்கிற அந்த ஆவிகளெல்லாம் நம்ம விட்டு வெறுட்டுறவங்களாக நம்ம இருக்கணும். அப்போ நம்ம சோர்வு வரும்போது மண்டிகால போட்டு நம்ம ஜெபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். நீங்கள் மண்டிகால போடும்போதே பிசாசவன் நடுங்கி ஓடி போயிடுவான். நம்ம இந்த உலகத்தை எப்படி ஜெபிக்கணும்னா, சோர்வுகளோ பலவீனங்களோ கஷ்டங்களோ வரும்போது நம்ம எதுவும் நினைக்கக்கூடாது. மண்டிகால போட்டோன்னா, நீங்கள் மண்டிகால போட்டாலே பிசாசு என்ன பண்ணுவான்? நடுங்கி ஓடி போயிடுவான். மண்டிகால யுத்தம் தான் நம்மளுக்கு. என்னென்னா மண்டிகால தான் யுத்தம். நமக்கு கத்தியோ இதெல்லாம் யுத்தம் கிடையாது. நமக்கு என்னென்னா மண்டிகால யுத்தம். மண்டிகாலில் நம்ம நின்றுட்டு வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு பலவீனங்கள் இருக்கும். அதே போல் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பலன் வர்றது. தேவன் என்ன பரிசுத்த ஆவியானவர் உங்களை மேலே வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதே போல் பலன் நம்மளுக்கு வேணும். இந்த உலகத்தில் நம்ம சோர்ந்து போய்ட்றோம். எலியா சோர்ந்து போயிட்டார், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. எலியா எப்படிப்பட்ட ஒரு மனுஷன். இன்றைக்கி மழை பெய்யணும்னு சொன்னால் மழை வரும், மழை நிற்கணுன்னா மழை நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஒரு மனுஷன் அவர் என்ன பண்ணார்? சோர்ந்து போனார். பாருங்களா. யோனா நீங்கள் பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசி. யோனா என்ன பண்ணார்? ஆண்டவருக்கு பயந்துட்டாங்க. அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு பலசாலிகள், அங்கே போகிறதுங்க என்னால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? யோனா நினைவேக்கு போகும்போது பயந்தார், தெர்ஷீஷுக்கு போயிட்டார். அவங்க சோர்ந்து போயிட்டார். ஆனாலும் அப்போ தேவன் விட்டார்? அவரை விடவே இல்லை. அவர் என்ன பண்ணார்? மீன் என்ன பண்ணார்? ஆயுதம் படுத்தி வைத்தார். அந்த காற்றையும் கடல் இதில் வரும்போது, காற்று வரும்போது அவர் எடுத்து கடலில் போடும்போது அந்த ஒரு மீன் ஆயுதம் படுத்தி அது என்ன பண்ணி முழுங்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுபோல தான் சகோதர சகோதரிகளே, நான் என்ன சொல்லேன்னா, சோர்ந்து போகாதீங்க. பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும். ஆனால் சோர்ந்து போகாமல் நமக்கு என்னென்ன ஆயுதம்? மண்டிகால தான். சரி, இன்றைக்கி நான் ஜெபிக்கலை, நாளைக்கு ஜெபித்துக்கலாம். இன்றைக்கி இந்த வாரம் நான் சபைக்கு போகல, அடுத்த வாரம் போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கும்போதே நீங்கள் பலவீனமாகிடுவீங்க. சரிங்களா. அது என்ன நடந்தாலும் சரி, நம்ம இன்றைக்கி ஜெபிக்கணும். என்ன நடந்தாலும் சரி சபைக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்கணும். ஒரு அறிக்கை நீங்கள் செய்யணும். அறிக்கை செய்து நீங்கள் ஜெபிக்கும் போது தான் இந்த உலகத்தை நம்ம உலகத்தில் வெற்றியோடு நாங்கள் வாழ முடியும். இல்லைன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பார்க்குறோம் பரிசுத்தவான்களெல்லாம் கூட நம்ம பார்க்கும்போது கூட நினச்சி பாருங்கள், அவங்கெல்லாம் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்திருப்பாரு நினச்சி பாருங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் பாடுகள் வரும்போதே நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனால் இந்த பரிசுத்தவான்களை எப்படி ஜெயித்திருப்பார் நினச்சி பாருங்கள். அதுபோல் நீங்களும் ஜெயிக்கிறவங்களாக இந்த உலகத்தில் வாழணும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்குறது பரலோக ராஜ்யமும் புளித்தமாவும். இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது இதென்ன பரலோக ராஜ்யமும் புளித்தமாவும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். படிங்கப்பா. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்தமாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதே ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். 3 படி மாவை அடுக்கி வைத்தார் என்றார். இப்போ பரலோக ராஜ்யம் அந்த ரகசியங்கள் கர்த்தர் என்ன பண்ணாங்க? எளிமையாக சொல்லியிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை பற்றி அவர் என்ன பண்ணுறாரு? எளிமையாக அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா பரலோக ராஜ்யம் நம்ம பார்த்தது கிடையாது. அங்கே யாரும் போயிட்டு வந்தவங்களுக்கு கிடையாது. வேத வசனத்தை நான் பார்க்கும்போது யோவான் தான் அங்கே போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பவுல் பார்க்குறோம். 3வது வானத்தை வர
என்னை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு யோனாக்கு சரி யோவானுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் பரலோக ராஜ்யத்தை பற்றி யாருக்கும் நம்மளுக்கு தெரியாது. அதனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது பரலோக ராஜ்யத்தை பற்றி சின்ன சின்ன ஒரு ஊமைகளாக சொல்லியிருக்கிறார். பரலோக ராஜ்யம் என்ற என்ன, எப்படி எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஊமைகளாக அவர் என்ன பண்ணியிருக்க சொல்லியிருக்கிறார். யாரும் பார்த்தது கிடையாது, அதனால் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். ஜனங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால அவர் என்ன பண்ணார், ஊமைகளாக சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் என்னென்ன பற்றி சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம பார்க்கும்போது விதைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். ஒரு விவசாயி விதைக்கும்போது கொஞ்சம் சில விதைகளை போய் முள்ளுள்ள செடிகளை விழுந்தது, கற்பாறையில் விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிகளெல்லாம் ஊமைகளை சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் புரியும். இன்னொரு நல்ல நம்மளுக்கு தெரியணும்னா, தாவீது பாவம் செய்யும்போது எப்படி சொன்னார்? அப்படி பாவம் செய்யும்போது நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் நல்லதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அந்த உணர்வு வரலை. நான் பாவம் செஞ்சேன், நான் தப்பு செஞ்சேன்றது அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாரன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வசனத்தை ஒன்று நம்ம படிக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான். அது எங்கே இருக்க பார்ப்போம். அது அந்த வசனம், தாவீது பாவம் செய்யும்போது அவர் என்ன பண்ண, நாத்தான் வேலு மூலமாக பேசுகிறார். நாத்தான் வேலு வராரு, வந்துட்டு சொல்கிறாரு. அது படிக்கிறியப்பா? நாத்தான் வேலு இது 1 ராஜாக்களை நினைக்கிறேன், அதில் பாருங்கள் 1 ராஜாக்களில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் பார்க்கும்போது நாத்தான் வேலு வராரு, வந்துட்டு ஒரு பணக்காரன் வீட்டில் நிறைய ஆடுகள் இருக்கிறது. ஆனால் அந்த ஆடுகளை மேலே அவன் மனசு வைக்காமல் வேலைப்பட்டவனுக்கு ஒரே ஒரு ஆடு இருந்தது. அந்த ஆட்டு மேலே அவனை கண்ணு வைத்து அதை புசித்து சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சொல்லும்போது தாவீதுக்கு என்ன ஆகுதுன்னா கோபம் வருது. என்ன கோபம் வருதுன்னா, பார்த்தியா இவன் வீட்டில் இத்தனை ஆடுகளெல்லாம் இருக்கும்போது அந்த ஏழைப்பட்டவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆடு, அது அந்த ஆடு என்ன ஆகுதுன்னா அது இவனை என்ன பண்ணியிருக்கிறான், அடித்து புசிச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யார், அவன் என்ன எப்படி எங்கே இருக்கிறான், அவனுக்கு என்ன பண்ண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா நினைக்கும்போது நாத்தான்வேல் சொல்கிறாரு, அந்த மனுஷன் நீதான் அந்த மனுஷன். உரியா மனைவியாக அவர் என்ன பண்ணியிருக்க, பெட்சேபாளத்தில் நீ பாவம் பண்ணியிருக்கிற, உரியாவை நீ கொலை பண்ண, அதனால நீ தான் அந்த மனுஷன், தேவனோட கோபாகினோட மேலே இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா அழுகுறாரு. அழுந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெபிக்கிறார். 51வது சங்கீதத்தில் தான் நீங்கள் பார்க்கும்போது அவர் என்ன அழுந்து ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அழுந்து ஜெபிக்கிறார். இதுதான் ஊமைகளாக சொல்கிற காரியங்கள். இன்னொன்று நீங்கள் பார்க்கும்போது விதைகளை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னொன்று பார்க்குறது பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அதே போல் இன்னொன்று பார்க்கும்போது கோதுமையும் கிளைகளையும் அது கூட சொல்கிறார். இது மாதிரி சின்ன சின்ன ஊமைகள் எல்லாம் என்ன சொல்கிறாருன்னா பரலோக ராஜ்யத்தை பற்றி புரிந்து கொள்றதுக்காக ஜனங்களுக்கு என்ன சீஷர்களுக்கு சொல்கிறார். அதுபோல தான் நம்ம என்னென்னா புரிந்து கொள்ளணும். பரலோக ராஜ்யம் யாரும் பார்த்தது கிடையாது, அங்கே யாரும் போனது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதுபோல் பரலோக ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணணும், போகணுன்னு தான் அவர் நோக்கம். என்னென்னா ஒவ்வொரு பிள்ளைங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், அங்கே வரணும், அங்கே சேர்த்துக்கொள்ளணும், அவங்களுக்கு ஒரு வீடு நாங்கள் ஆயுதம் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு நமக்காக அவர் அங்கே கொண்டு போகணும்னு சொல்லி தான் அவர் நோக்கம். அங்கே அவங்க நல்லா இருக்கணுன்றது அவர் நோக்கம். தன் தகப்பனும் தாயும் தன் பிள்ளைங்களை எப்படி நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார்களோ அதுபோல் தேவன் இயேசு கிறிஸ்து கூட தன் பிள்ளைகளான உங்களையும் நானும் நல்லா இருக்கணும், அவங்களாம் நல்ல ஆகாரம் சாப்பிடணும், நல்ல ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு ஒரு விருப்பம். ஆனால் இஸ்ராவேல் ஜனங்கள் கூட நம்ம பார்க்குறோம். மோசே பாருங்கள், ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்தார். ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கும்போது முள்செடியில் தேவனை பேசும்போது எகிப்து தேசத்தில் என் பிள்ளைங்களெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அங்கே நீங்கள் போ அப்படின்னு சொல்லும்போது மோசே சொல்கிறார், ஆண்டவரே நான் திக்கவாயும் மந்தவாயினா இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது, அந்த பார்வன் முன்னாடி நான் நிற்க முடியாது, நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு வாயோட நான் உங்கள் ஆரோன்னு நான் கொடுக்குறேன், நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போய் அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்ராவேல் ஜனங்கள் வழிநடத்தி கொண்டு வர்றாரு. வரும்போது அவர் செங்கடல் 2 பழகினார். அவர் வனாந்தரத்தில்
ஒளி நடத்தினார். அவர் என்ன பண்ண, ராத்திரி அக்னி ஸ்தம்பமாக பகலும் மேகஸ்தம்பமாக இருந்து ஒளி நடத்தினார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா தன் பிள்ளைங்கள் நல்லா இருக்கணும், அவங்களை எங்கே கொண்டு போய் சேர்த்தணும், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவரோட விருப்பம். ஹல்லேலூயா. அதே போல் உங்களையும் என்னை கூட நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கணுன்றது அவரோட விருப்பம். அதனால தான் இந்த உலகத்துக்கு அவர் வந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் பாருங்கள், அந்த பிசைந்த மாவு, அந்த இஸ்ராவேல் தேசத்தை நீங்கள் பார்க்கும்போது ரொட்டி தான் சுடுவாங்களாம். அப்போ அந்த கோதுமை மாவு எடுத்து அதை ரொட்டி சுட்டு அவருங்க என்ன பண்ணுவாங்கன்னா புளிக்க வைப்பாங்களாம். புளிக்க வைத்து அது சுடும்போது அது ருசியுள்ள ஒரு பதார்த்தமாக மாறுமா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கோதுமை மாவு எடுத்தால் அப்படியே பிசைஞ்சு கொஞ்ச நேரம் தான் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சப்பாத்தி சுடுவோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது, புளிக்க வைப்பாங்களாம். இப்போ நம்ம அரிசி மாவு எப்படி நம்ம புளிச்சு வச்சு இட்லி தோசை செய்கிறோமோ அதுபோல் தான் அவங்க என்ன பண்ணுவாங்களோ அந்த காலத்துலலாம் புளிக்க வச்சு அவர் செய்வாங்களாம். அப்போது இன்னொன்று காரியம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா 3 படி மாவு. ஏன்னா 4 படி மாவு 5 படி மாவு என்று எங்கேயும் கிடையாது. 3 படி மாவு எடுத்து பிசி அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதில் நீங்கள் பார்க்கும்போது லூக்கா 13:21 நீங்கள் எழுதிக்கோங்க. லூக்கா 13:21 சொல்லியிருக்கிறார் புளித்த 3 படி மாவு அப்படின்னு சொல்லி அதை எழுதிக்கோங்க. அதே போல் 1 கொரிந்தியர் 5:6-7 பாருங்கள், அதில் கூட புளித்த மாவு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதே போல் ஆதியாகம் 13:6 நீங்கள் பார்க்கும்போது ஆதியாகம் 13:6 படித்து பாருங்கள், அதில் கூட என்னென்னா புளித்த மாவுன்னு இருக்கிறது. அந்த புளித்த மாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு டவுட் வருது இல்லையா, புளித்த மாவு அது 3 படி மாவு. 3 படி மாவுக்கு என்ன அர்த்தம்? 3 படி ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு? ஏன் 5 படி சொல்லியிருக்கலாமே, 10 படி சொல்லியிருக்கலாமே, ஏன் 3 படி மட்டும் சொல்கிறாரு அப்படின்னா அதில் அது இது வசனம் சொல்லுது, நம்ம ஆவி ஆத்மா சரீரம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் என்றது அது குறிக்கிறதா. அது 3 படி அப்படின்றது, அந்த 3 படின்றது ஆவி ஆத்மா சரீரம் குறிக்கிறதா. அதனால் ஏன்னா 1 கொரிந்தியர் 5:23 வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:23 என்ன சொல்கிறாரு பாருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:23. 1 தெசலோனிக்கர் 5. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி இராதபடி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆவி ஆத்மா சரீரமும் இதெல்லாம் குற்றப்பட்டதாக இராததாக பாதுகாக்கிறதுக்காக தான். இது என்ன 3 படி மாவுன்றது இந்த வேத வசனத்தை இத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னும் இருக்குது, இன்னும் நிறைய இருக்கிறது. அதனால நம்ம என்ன 3 படின்றது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அதே போல் நீங்கள் பார்க்கும்போது அந்த எதுக்குன்னா நம்ம ஆவிக்கு ஒரு பலன் வரும், ஆத்மாவுக்கு ஒரு பலனை வரும், ரட்சிப்பு வரும். அதனால தான் நமக்கு அபிஷேகம், நம்ம ஆவில அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலாம். ஆவில அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணோன்னா தைரியமாக நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும். புளித்த மாவு என்பது அது என்னதுன்னா, இது பாருங்கள், புளித்த மாவு கொஞ்சம் புளித்த மாவு இருக்கும்னு வச்சுக்கோங்க. நல்ல மாவில் இந்த மாவு கலக்கும்போது இந்த மாவெல்லாம் புளிச்சிடும் இல்லைங்களா. புளிக்கும்போது அந்த ரொட்டி சுடும்போதோ அந்த இட்லி தோசை சுடும்போதோ நல்ல ஒரு ருசியுள்ள பதார்த்தமாக மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஊமை ஆழத்தை நம்ம பார்க்கும்போது இந்த ஊமை ஆண்டவர் எதுக்காக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுது, கிறிஸ்துவோட ரத்தத்திலே கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது, கிறிஸ்துவனுடைய ரத்தம் வாழ்க்கையில் வரும்போது ஆத்மா அது உங்கள் குணாதிசயங்களையே சுபாவங்களும் மாற்றுகின்றதா இருக்குமா. என்ன பண்ணுறது, ஆண்டவரோட ரத்தம் சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம குணாதிசயங்கள் மாறுகிறது. அவை போல உருவாக்குகின்றது. நீங்கள் முழுவதும் மாற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 6:17 நீங்கள் பார்க்கும்போது கர்த்தரோடு இசைந்திருக்கையிலே எப்பொழுதும் அவரோடனே கூட இணைந்திருக்க வேண்டும் என்று பார்க்குறோம். அது படிப்பது
அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவனும் கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவர்கள் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறார். ஒரே ஆவியா இருக்கிறார். கர்த்தருடைய ரத்தம் உங்களோட ஓடும்போது, கர்த்தர் கூட நீங்க இருக்கும்போது நீங்க ஒரே ஆவியாய் இருப்பீர்கள். கர்த்தர் எப்படி இந்த உலகத்தை அவர் எப்படி ஜெயித்தாரோ அதுபோல அவரோட ரத்தத்துல கழுவப்பட்டு இருக்கிறார். நீங்கள் கூட, நீனும் நானும் அப்ப ஒரே ஆவியாய் இருப்போம். அப்பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு பற்றி தெய்வீக வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்களே அறிவிக்கும் சுவிசேஷம் ஜனங்களுக்கு கிறிஸ்துவையை போல மாற்றும். நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த சுவிசேஷத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். பவுல் நீங்கள் பார்க்கும்போது பேதுரோட தேவன் இருந்தார். பேதுரோட தேவன் இருந்ததுனால அவர் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போதே 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு வஸ்திரத்தை தொட்ட உடனே, அந்த நிழல் பொட்ட உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஜனங்கள் எல்லாம் வியாதிகள் எல்லாம் சுகமானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எப்படி, எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்மளோட இருக்கும்போது நம்மளால் செய்யக்கூடிய அநேக காரியங்கள் நம்ம செய்ய முடியும். தேவன் நம்மளோட இருக்கும்போது அவர் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதுபோல் நீயும் நானும் கூட அந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அவர் சொல்கிறாரு, என் பின்பற்றவன் நான் செய்கிற கிரியைகளோட அதிகமான கிரியைகளை செய்வான்னு சொல்லி இயேசு சொன்னது போல் அவர் கூட நம்ம இருக்கும்போது, அவர் ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது அவர் செய்தது போல் நம்ம செய்ய முடியும். சீஷர்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது கூட சவுல் நீங்கள் பார்க்கும்போது, சவுல் ஒரு அந்நியஜனன். அவர் அந்த வசனத்தை நீங்கள் படிங்க. அப்போஸ்தலர் 22:6 6 இருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா, பவுல் தேவரை சந்திக்கிறா. அந்த தேவரை சந்திக்கும் போது தமஸ்கா ஊருக்கு அவர் போகிறாரு. போகும்போது அவர் என்ன பண்ணார்? கண்கள் குருடாகப்பட்டது. அதுக்கப்புறம் உண்மையில் தேவன் யாருன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவனே நீர் யாருன்னு சொன்னபோது, நீ துன்பப்படுத்துகிற இயேசுவை நானே அப்படின்னு சொல்லுகிறார். அது ஒரு வாட்டி படிக்கலாமா? அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நானே என்றார். நீ துன்பப்படுத்துகிறா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நானே அப்படின்றார். சரிங்களா? சரி, அப்போ சந்தித்தா உண்மையில் தேவன் அவர் அறிந்து கொண்டார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்? அந்நியஜனனாக இருந்தார். ஒரு பக்தி, ஒரு ஜாதி வைராக்கியம் அவருக்கு இருந்தது. அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்? தேவனை சந்தித்ததுக்கு அப்புறம் அவர் எவ்வளோ பாடுகளை பட்டார், எவ்வளோ உபத்திரங்களை பட்டாருன்னு அப்படின்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் காரியத்தில் நம்ம படிக்கும்போது அவ்வளோ துன்பம் அனுபவித்து இருக்கிறார். அவர் என்ன பண்ண, நெல்லில் அவர் வரும்போது சவுல் வராருன்னு சொல்லி பார்க்கும்போது கேள்விப்பட்டாலே வியாதஸ்தர்கள் யார் யார் இருக்காங்க அவங்களால ரோட்டில் படுக்க வைப்பாங்களாம். ஏன்னா அந்த நிழலில் பட்டவுடனே அவங்கள சொஸ்தமாவார்கள் அப்படின்னு சொல்லி சவுல் வியாதஸ்தர்களெல்லாம் ரோட்டில் படுக்க வைப்பாங்களாம். அதுபோல தான் சவுல் என்ன பண்ணுற அற்புதங்கள் செய்தவராக இருந்தார். ஏன்னா இயேசு கூட அவங்க நடுக்கலே, இயேசுவும் பார்க்கலே, இயேசுவும் விசுவாசிக்கலே. ஆனாலும் இயேசு ஒரு வார்த்தை கேட்டதுனால, அந்த சத்தம் கேட்டதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அற்புதங்கள் செய்கிறவராக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யாருக்கும் அவர் பயப்படலை, எந்த அதிகாரிக்கும் அவர் பயப்படலை, எந்த ஒரு யாருக்கும் பயப்படாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா மாறிவிட்டார். அதுபோல தான் இயேசுக்கு மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கும்போது, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறார். நீயானாலும் நானானாலும் யாரானாலும் சரி, தேவன் நம்மளோட இருக்கும்போது அவர் சாயலில் உருவாக்கி இருக்கிற நீயும் நான் என்ன பண்ணணும், அவர் செய்கிற கிரியைகளோட அதிகமான கிரியைகளை செய்ய முடியும் அப்படின்றவங்க ஸ்தோத்திரம் இருக்கிறவங்க. ஆமாம், செய்ய முடியலையா? ஆனால் அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு சும்மா கிடையாது. பவுல் பட்டு இருக்கிற பாடுகளும், பேதுரு பட்டு இருக்கிற பாடுகளும், சீஷர்களை பட்டு இருக்கிற நீங்கள் பாடுகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரி பாடுகளாக 1% கூட நீயும் நானும் படலை. ஆனால் அப்படி அந்த பாடுகளில் அவர் அனுபவித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனாலும் தேவன் அப்படி சொல்லலை. அவர் நம்மளுக்கு, நீ இந்த மாதிரி பாடுகள் அனுபவித்தால் மட்டும்தான் எனக்கு கூட நீ நடுக்கணும், நீ அப்போ தான் அற்புதங்கள் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லலை. அவர் நம்மளுக்கு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்கிட்ட வா, நீ என்னை நேசி, என் மேலே அன்பு செலுத்து, எனக்காக நீ என்ன பண்ண, சத்தியத்தை சொல்ல போ, அப்போ உனக்கு என்ன பண்ணுறேன், நான் இதெல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன்றார். முதலாவதாக நீ போ, வனாந்தரத்தில் போ, சுத்து, இந்த மாதிரி பாடுகள் போட தேவன் நமக்கு சொல்லலை. ஆனால் பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு.
அந்த மாதிரி சிஷ்யர்கள் மேலே நம்ம அவர் போல் நம்மளை பாடுகளை படுன்னு சொல்லி தேவனை சொல்லலை. அவர் என்ன பண்ண, விசுவாசி, நீ வா என் பாதத்தில், நான் உனக்கு என்ன பண்ணுறேன், நான் செய்கிற கிரியைகளோட நீ என்ன அதிகமான கிரியைகளை செய்வேன். இன்னொன்று, என் நாமத்தினாலே நீ கை நீட்டும் போது அற்புதங்களும் நடக்கும். என் நாமத்தினால் நீ கை நீட்டும் போது அதிசயங்களும் நடக்கும். என் நாமத்தை நீ கை நீட்டும் போது பிசாசுகளால் அழிந்து ஓடுவாங்க. நீ என்ன பண்ண, இன்னுமே நடக்க போகிற காரியங்களெல்லாம் நீ இந்த உலகத்தில் சொல்வேன், செய்வேன். என்ன செஞ்சா, என் நேசித்தா, என் மேலே அன்பு செலுத்தினா, இதெல்லாம் நீ செய்வே அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் அந்த தமஸ்காவுக்கு அந்த ஊருக்கு போகும்போது தேவன் என்ன பண்ணார், பவுலோட பேசினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நமக்கு விசுவாசம், இன்னொன்று விசுவாசம் ரொம்ப முக்கியம். நம்ம அவிசுவாசம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாடுகள் வரும்போது நம்ம தேவன் மேலே அவிசுவாசம் வந்துடுது. நான் இப்போ சர்ச்சுக்கு போகிறேன், வேத வசனம் வாசிக்கிறேன், குடும்ப ஜெபங்களை பண்ணுறேன், ஊழியம் செய்கிறேன், ஆனாலும் நான் ஆண்டவருக்கு உண்மை தான் நான் இருக்கிறேன், ஏன் என் குடும்பத்தில் இப்படி கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ந்து போய்ட்றோம். அந்த அவிசுவாசம் நம்ம உள்ளத்தில் வரவே கூடாது. யோபு நம்ம பார்க்குறோம், யோசேப்பு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, யோபும் பார்க்குறோம், யோசேப்பு பார்க்குறோம். ஆனால் எவ்வளோ பாடுகள் அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் பட்டார் பார்த்தீங்களா. அதுபோல தான் நம்மளுக்கு பாடுகளை வரும்போது நம்ம செய்கிற காரியம் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், விழுந்து போய்ட்றோம், ஜபம் பண்ண மாட்டோம், வேதத்தை வாசிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகம் வேணும், தேவனு வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ முதலாவதாக ராஜ்ய நீதி நியாயத்தை தேடமா, அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நான் எல்லாமே கூட்டு கொடுக்குறேன்றாரு. ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம இருக்கணும். நம்ம அப்படி இருக்கும்போது தேவ பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணுமா. முதலாவதாக அவர் பிடிச்சது என்னென்னா, தேவ பிள்ளைகள் என்ன பண்ணோன்னா சுவிசேஷத்தை போய் அறிவிக்கணுமா. அடுத்த ஜனங்களுக்கு நம்ம சத்தியத்தை சொல்லணும். போய் அவங்களுக்கு வெளியில் இருட்டில் இருக்கிறவங்களை அவங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரணும். அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்களை நம்ம செய்யணும். இதெல்லாம் நம்ம செய்யும்போது, அவரை தேடும்போது நம்ம என்ன பண்ணுறாரு, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மளோட தேவைகளெல்லாம் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அது புளித்த மாவு எது குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், புளித்த மாவு நீங்கள் பார்க்கும்போது அந்த புளித்த மாவு கொஞ்சம் நல்ல மாவு போட்டாலே அதை ஃபுல்லாக புளிச்சிடுமா, அது ருசி உள்ளதாக மாக்கணும். அதே போல் அது இயேசு கிறிஸ்து ரத்தம் கொஞ்சம் உங்களுக்கு கழுத்திருந்தாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாறிடுவீங்க. தேசத்தை எல்லாம் போய் நீங்கள் சத்தியத்தை சொல்லுவீங்க, நீங்கள் சும்மா இருக்கவே மாட்டீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் புளித்த மாவு போல் இருக்காது. மரியாள் என்ன சொல்கிற பாருங்கள், 2வது அதிகாரம் லூக்கா 2:51 நீங்கள் பார்க்கும்போது மரியாள் என்ன பண்ணுறா, கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் தான் இதயத்தில் வைத்து கொண்டாலாம். கிறிஸ்து சொன்னார், உனக்கு என்ன பண்ண, கர்ப்பத்தில் ஒரு பாலகன் பெருப்பான் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ண, எல்லாமே ஹிருதயத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறான். ஆனால் உங்களுக்கும் எனக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லிட்டாரன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் என்னோட இப்படி பேசினார், ஆண்டவர் எப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லிட்டு வந்துடுவோம் இல்லைங்களா. அதுபோல் அவன் என்ன பண்ணல, இதயத்தில் வைத்து கொண்டார். அதுபோல் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை வைத்து நினைச்சுவீங்க. உங்கள் இதயத்தில் எடுத்து வைத்துக்கோங்க. ஆண்டவர் ஆதியில் கூட நீங்கள் பேசியிருக்கலாம் உங்களோட, ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் மூலமாக பேசியிருக்கலாம், தர்ஷனங்கள் மூலமாக பேசியிருக்கலாம், வெளிப்பாடுகள் மூலமாக பேசியிருக்கலாம், ஊழியக்காரங்கள் மூலமாக பேசியிருக்கலாம். அந்த வாக்குத்தத்த வசனங்களெல்லாம் அங்கே நினைத்து நீங்கள் பிடித்து கொண்டு நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலும் என்ன பண்ணுற மாறிவிடும். உங்கள் ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த பரலோக புளித்த மாவுக்கு ஒப்பிடுகிறார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பு கொடுக்கிறவர் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உலகத்தை கர்த்தருக்கென்றும் புளிப்பாக மாற்றுகின்றவர் யாருன்னா நீயும் நான் தான். புளித்த மாவாக மாற்றுகிற கர்த்தருக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் நம்மளோட இருக்கும்போது அநேக ஜனங்கள் நம்ம தேவனுக்குள்ளே நடத்த முடியுமோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார், ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவங்களிடத்தில் இருக்கின்ற சுவிசேஷத்தை வல்லமை அவர்கள் விஷயத்திலே மாற்றுகின்ற சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விசுவாசம், ஊழியம் செய்யணும், தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு அந்த உள்ள இருக்கும்போது தேவன் என்ன பண்ணுறார், அவங்களை மாற்றுகிறாராம். அல்லேலூயா. அந்த உள்ளது இருக்கிறது மட்டும் கிடையாது, நீங்கள் எழும்பும்போது உங்கள் குடும்பங்களை தேவனை மாற்றுகிறவராக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17:6 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தெசலோனிக்கே அது படிப்பா. அப்போஸ்தலர் 17:6 நீங்கள் பார்க்கும்போது, அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பாருங்களா, இவர் என்ன பண்ணுறா, இந்த
நம்ம பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து மரித்துக்கு அப்புறம் அவர் தரிசனமானார். எத்தனை பேருக்கு தரிசனமானாருன்னா 500 பேருக்கு ஆயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த 500 பேருக்கு தரிசனமானா அதில் கொஞ்சம் சிலர் தான் இருந்தாங்க. இதை நீங்கள் கவனமாக கேட்கணும். அதில் 500 பேருக்கு அவர் தரிசனமானார். என்னென்ன பேசணுமோ பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் எத்தனை பேர் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் 120 பேர் மட்டும்தான் இருந்தாருங்க. 120 பேர் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்குறது. அப்படி அவங்க என்ன பண்ணாங்க, உலகமே கழிக்கினாங்க. இந்த உலகத்தில் என்ன பண்ணாங்க, கலக்குனாங்க அவங்க. அது யார், 120 பேர். அது சொல்கிறாரு பாருங்க, இந்த உலகத்தை கழிக்கிறவர்கள் என்ன படைப்ப இன்னொரு பேர், தெசலோனிக்கேய பட்டணத்திலே எப்பொழுதும் கிறிஸ்தவர்கள் வந்ததோ அப்பொழுதே அங்குள்ள மனிதர்கள் உலகத்தை கழிக்கின்றவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்களே என்று சொன்னார்கள். அதே நான் கிறிஸ்துவின் மறுரூபமாக்கிய வல்லமை என்றுமே குறிப்பிட்டுகிறது. அதே போல் அந்த இந்த உலகத்தை கழிக்கிறவங்க இங்கே வந்துட்டாங்க. இப்போ இன்னும் என்னை பார்த்து ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, ஓ இந்த அம்மா கிறிஸ்துவுக்கு போயிட்டாங்க, இந்த அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா, ஓ இந்த அம்மா பாரு இந்த உலகத்தை கழுக்குதப்பா, எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லுதப்பா, இந்த அம்மா எல்லாரையும் கிறிஸ்துவங்களுக்குள்ளே மாற்றுதப்பா, இந்த அம்மா மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரப்பா, இந்த அம்மாவுக்கு ஒரு வல்லமை இருக்கிறதப்பா சொல்லுவாங்களா? யாராவது இப்படி வல்லமை இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா, அம்மா எங்கள் வீட்டுக்கு வாங்க, என் குடும்பத்தில் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு ஜெபிப்ப வைப்பாங்க. ஹல்லேலூயா. அதே போல தான் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களா, ஓ இந்த உலகத்தை கழுக்கிறவங்களால இங்கே கூட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரோமர்கள் என்ன பண்ண எந்த இதில் தெசலோனிக்கா சபையில் சொல்கிறார். அந்த தெசலோனிக்கான்ற ஒரு ஊரில் அவங்க என்ன பண்ணுறாங்க, உலகத்தை கழுக்கிறவங்களா இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு. அதே போல தான் உங்களும் என்ன பார்க்குறவங்களை கூட சொல்லணும், இவ்வளோ கிறிஸ்தவன் இவர் கிறிஸ்தவன், இவங்க என்ன பண்ண உண்மையாக இருப்பாங்க, இவங்க எந்த தப்பு செய்ய மாட்டாங்க, அங்கே போய் பேச மாட்டாங்க, எரிச்சல் கோபங்களை போட மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, எரிச்சல் எரிச்சல் கோபம் இவங்ககிட்ட இருக்காது. இவங்கெல்லாம் என்னென்ன கிறிஸ்தவன்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், உங்களும் என்னை பார்த்த தேவ ஜனங்களை சொல்லணும். ஹல்லேலூயா. அந்த விதமாக நம்ம நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது காரியங்கள் செய்கிறவராக இருக்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதே போல் உன்னையும் என்னை பார்த்து கூட தேவனை ஜனங்களை சொல்லணும். சீஷர்களை பார்த்து ஜனங்களை சொன்னார். அதே போல தான் கிறிஸ்தவங்களாக இருக்கிற நீயும் நானும் பேர் கிறிஸ்தவங்களாக நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவரோட வருகை சமீபமாக இருக்கிறது. என்ன நம்ம தேவனை தேடணும். நம்ம எப்பொழுதும் ஆவிக்குள்ளே நிரூபி ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஆனால் கடைசி காலத்தில் பிசாசான அவனை புடுபிடுகிறான், விழுந்து போகணும். எத்தனோ ஊழிக்காரங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது விழுந்து போயிருக்கிறாங்க. எத்தனோ சபைகளெல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. ஆனால் எழுப்புறவங்களை தேவன் எழுப்பிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் கொஞ்ச சிலர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கஷ்டம் வரும்போது விழுந்து போயிடுறாங்க. அதுதான் சொல்கிறார் ஆண்டவர். விதைகளுக்கு ஒப்பிட்டு பேசுகிறது என்ன காரணம்னா, பாரிலை விழுந்தா அந்த விதை நல்லா முளைக்குதான், ஆனால் வேறு இல்லாதனாலே காஞ்சி போகிறது. முள்ளுள்ள இடங்களில் போட்டால் அந்த விதை முளைக்குது, ஆனால் அந்த முள்ளெல்லாம் நெருக்கி போகுது. ஆனால் நல்லத்தில் போடுற விதை பலனை கொடுக்கறது. இது என்ன காரியம் அப்படின்னு சொல்லும்போது, ஆதியில் நம்ம வரோம், ஆதியில் விசுவாசிக்கிறோம், உபாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். என்ன பண்ணுது, அது என்ன, அந்த வேறு விடாமல் என்ன போகுது, அது காஞ்சி போகுது. அந்த விசுவாசம் ஒரு கஷ்டம் வரும்போதே அந்த விசுவாசம் போயிடுது. முள்ளுள்ள இடங்களில் விற்கிறது, அதை நெருக்கம். இந்த உலகத்தில் கஷ்டங்கள் வேதனை இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணுதுன்னா நெருங்கி போயிடுறோம். அதுக்கப்புறம் எழும்ப முடியாது. அது நல்ல நிலத்தில் விற்றவன் பலன் கொடுப்பான். எப்படி கஷ்டம் வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, மரணம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அவன் என்ன பண்ண பலனு கொடுக்கிறவனாக இருப்பான். அதுபோல தான் நம்ம என்ன பண்ணோன்னா பலனு கொடுக்குறவர்களாக இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லுதா தேவன் நம்ம விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுபோல் இன்னொரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-10 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:9-10. 1 கொரிந்தியர் 6:9-10. அந்நியக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? பாருங்க, அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறிவீர்களா?
வஞ்சிக்கப்படாதிருங்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரும் வீம்புக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடனும் பொருளாசைக்காரனும் விரியனும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கூடாதான். சரி, இதுல ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்றேன். என்ன இச்சை என்னப்பது? சுபாவ இச்சை இருக்கிறவனு கூட தேவனோட ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறது. நமக்கு இந்த உலகத்துல இச்சை என்ன வேற மாதிரி கூட நம்ம சொல்ல முடியாது. இச்சை என்ன? ஒரு பொருளை பார்த்தா இச்சை, ஒரு வீடு பார்த்தா இச்சை, ஒரு கார் பார்த்தா இச்சை. இதெல்லாம் இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படி சொல்கிறாரா? இல்லை, தேவனுக்கு விரோதமான காரியமான இச்சைகள் அது இச்சிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தை சமைக்க போக முடியாதுன்னு சொல்கிறாரா? அப்படின்னா இது காரு, இது வீடு, இது மேலே ஆசை நம்மளுக்கு இருக்கும், அது இச்சை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வேறு மாதிரி இச்சைகள் நம்ம பார்க்கும்போது அவன் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. தேவன் சொல்கிறாரு, முதலாவது ராஜ்ய நீதி நியாயத்தை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன்றார். ஆனால் இது இந்த இச்சை கிடையாது. ஆனால் தேவனுக்கு விரோதமான இச்சைகள் நம்ம மனசில் வச்சுட்டு மேலே வேஷம் போட்டுட்டு பேரு கிறிஸ்தவங்களாக நம்ம வாழ்ந்துட்டு உள்ளே ஒன்று வெளியில் ஒன்று போன்னு பேசிட்டு சபைக்கு வரும்போது ஒரு மாதிரி வெளியில் ஒரு மாதிரி நாம் பேசிக்கொண்டு அந்த மாதிரி இருக்கும்போது தான் அவங்க என்ன பண்ண முடியாதா? சொல்லணும், இங்கே என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்தில் சேர முடியாது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருப்பானா. பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயினா எல்லாமே புதிதாகினான்னு 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே நீ இருக்கும்போது இருந்தால் புது சிருஷ்டியாக இருப்பாய். எப்படி புது சிருஷ்டி? உன்னை குணாதிசயங்களெல்லாம் மாறிடும். நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எது வேணாலும் செய்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நீ வந்துட்டாலே நீ புது சிருஷ்டியாக இருக்கணும். அதுதான் சொல்கிறார். பழசெல்லாம் என்னாவுதான் போயிடுது, பழசெல்லாம் ஒளிந்து போயிடுது, எல்லாமே புதிதாகிடுது. எதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க? எதுக்கு ஆண்டவர் அபிஷேகம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஞானஸ்தானம்ன்றது எதுக்கு? ஒரு தாய் கர்ப்பத்தை நீ என்ன பண்ணும்? முதலாக பொருந்தவனாக நீ இருக்கணும். அப்படின்னா பழசெல்லாம் ஒளிந்து போகணும். அதுக்காக அது ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டுக்கு அப்புறம் பழசெல்லாம் ஒன்று உள்ளத்தில் வந்துச்சுன்னா அது யார் கொண்டு வருவானா? சித்திரு தான் கொண்டு வருவான். நீ எப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறியோ அப்போ என்ன பண்ண? புது சிருஷ்டியாக நீயும் நானும் மாறணும். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற குறை என்னன்னு தெரியுமா? அந்த ஆதியில் அந்த கற்பேரை மேலே போட்ட அந்த விதை எப்படி மலிக்குது, நல்லா பளிச்சன்னு வருது, வேறு இல்லாததுனாலே காத்து போயிடுது. அதுபோல் நம்ம என்ன பண்ணோம்? ஆதியில் நல்ல பளபளன்னு வரும், கொஞ்ச நாள் ஆச்சுன்னா காஞ்சி போயிடுவோம். ஒரு கஷ்டம் வரும்போது விழுந்து போயிடுவோம். அதனால தான் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உள்ளே போகக்கூடாது, நல்ல நிலத்தில் கனி கொடுக்குறவளாக இருக்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம், சரி எப்படி ஆண்டி இதெல்லாம் அப்படி நீங்கள் நினைக்கலாம். பரிசுத்தவான்கள் நாம் பார்க்குறோம் இல்லைங்களா? எவ்வளோ கஷ்டங்களை வந்தது, விழுந்து போனாங்களா? எங்கேயாவது வேதத்தில் அவருக்கு இருக்குதா? இல்லை. ஏன் அவர் பிடிச்சிட்டேன்னா பிடிச்சது தான். நான் பிடிச்சிட்டேன், எனக்கு கஷ்டம் வந்து விட்டுடுறேன்னு இல்லை, பிடிச்சது தான். அது என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, யார் மறித்தாலும் சரி, யார் இழந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ண? விடவே மாட்டாங்க, உழுவ மாட்டாங்க. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இருந்ததுனால தான் இந்த உலகத்தை கலுக்கிறவங்களெல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த ஜனங்களெல்லாம், ரோமர்களெல்லாம் பலசாலிகள், அவங்கள என்ன பண்ணாங்க? பயந்தாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் வந்து இவங்களெல்லாம் மாற்றிடுவாங்க, இப்போ அவ்வளோதான், நம்ம தேவன் எல்லாம் விட்டுடுவாங்க. அதுபோல் உங்களை பார்க்குறவங்களுக்கு கூட சொல்லணும், பாரு இந்த அம்மா வந்தாங்க, ஆனால் இப்போ பாரு இங்கே எல்லாம் மாறிடும், எல்லாம் மாற்றிடுவாங்க. உங்களை பார்த்து எல்லாம் ஜனங்கள் என்ன பண்ணணும்? நம்மளை பார்த்து பயப்படுறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா.
நம்மளை எதைப்பா யார் ஏதாவது சொன்னால் கூட நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கணும். ஆனால் நம்ம பின்னாடி அவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணாத, யுத்தம் பண்ணாதே, நீ சும்மா இரு, நான் என்ன பண்ணுறேன் உனக்காக. உன்னை சபிக்கிறவன் என்ன பண்ணுற, நீங்கள் சொல்லணும். உன்னை சபிக்கிறவன் என்ன பண்ணுற? உன்னை சபிக்கிறவன் சபிக்கிற, உன்னை ஆசீர்வதிக்கிறவனே அதுதான். நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணிக்கிறேன். நீ எதுக்கு நீ அழுவுற, நீ எதுக்கு கவலைப்படுற, நீ எதுக்கு அவன் மேலே சண்டை போடுற? ஒன்றும் இல்லை. முந்தா நேற்று என்ன பண்ண தெரியுமா, எங்கள் வீட்டில் காம்பவுண்டு மேலே ஏறி வந்தாங்க பசங்க. எவ்வளோ சொன்னேன் நான், இதெல்லாம் கிளாஸ் பீஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம், அதெல்லாம் வடிச்சிட்டு ஏறி வர்றாங்க. நான் எவ்வளோ சொன்னேன், அப்பா மகனே வராத, ஊர் விட்டு ஊருக்கு வந்திருக்கிறீங்க, நீ ஏறுறது பார்த்தா ஜனங்களெல்லாம் ஏறுவாங்க, ஏதாவது போச்சுன்னா உங்களுக்கு மேலே இது வரும், கேமராலாம் இருக்கிறது, அதுக்கப்புறம் நோட்டட் ஆகிடுவேன், ஏறாத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன்னா சொன்னேன். அந்த பாலை கூட 2-3 வாட்டி எடுத்து போட்டேன் அந்த பக்கம். சரி ஆண்டி வரமாட்டேன், சரி ஆண்டி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே இருக்கிற ஏறுறான் மேலே. எனக்கு கோவம் வந்து அவன் மேலே திட்டிட்டேன். அதை சொல்ல மாட்டேன், திட்டிட்டேன். ஏன்னா உள்ளத்தில் ஐயோ ஏசப்பா, நான் அவன் திட்டிட்டேனே, அவன் மேலே கோவப்பட்டுட்டேனே, என்னை விட்டு போயிடாதீங்கப்பா, என்னை விட்டு போயிடாதீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே வீட்டுக்கு வந்து அப்படியே ஆண்டவர்கிட்ட அழுந்து நான் ஜெபம் பண்ணேன். எங்கள் பிள்ளைங்களுக்கு சொன்னேன், பாரு இந்த பசங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க மேலே கோவப்பட்டேன், திட்டிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரி பாரு பிசாசு இந்த மாதிரியெல்லாம் கிரியைகள் செய்வான். நான் எவ்வளோ சொல்கிறேன், அவன் கேட்க மாட்டேன்றாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண, உஷாராக இருக்கணும். அங்கே ஒரு சபையில் ஒரு சகோதரி வந்து சண்டை போடும்போது அவளை திட்டிட்டேன். அப்போ ஆண்டவர் என்னோட பேசினார், உன்னை நான் தெரிந்து கொண்டது இதுக்கு. ஆண்டவரே நான் சும்மா இருந்தேன், அந்த பொண்ணு தான் வந்து பேசிச்சு. ஆண்டவரே ஒன்று நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவள் நான் தெரிந்து கொள்ளலை, ஒன்று நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ இப்படி பேசலாமா? இந்த காரியங்கள் எல்லாம் நிறைய காரியங்களை தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுபோல தான் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனை கீழ்ப்படினோம். ஆனால் பிசாசானவனை சின்ன சின்ன காரியங்களை கூட நமக்கு கோபம் எரிச்சலோ கொண்டு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம் எடுக்கிறது தான் பார்ப்பான் அவன். அதனால் நாம் என்ன பண்ணணும், உஷாராக இருக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கல பாருங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி சுவாமி, கர்த்தாவே நன்றி. அப்போஸ்தலர் 17:6 வாசிங்க. அப்போஸ்தலர் 17:6 வாசிப்பா. அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள், உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகள்கிட்ட அவங்க என்ன பண்ணாங்க, இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் அவங்க என்ன பண்ணல, அவருக்கு பயப்படவே இல்லை. உலகத்தார் கிறிஸ்தவர்களையே உலகத்தாரான நீங்களும் நானும் என்ன பண்ணணும், உலகத்தை கழுக்கிறவர்களாக இங்கே இருக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. அதே போல தான் தேவனை சொல்கிறாரு, உங்களை நான் எதுக்காக தெரிந்து கொண்டேன், உங்களுக்கு எதுக்காக அபிஷேகித்தேன், எதுக்காக உன் தாய் கர்ப்பத்தில் நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த காரியம் நான் செய்கிறேன், இந்த காரியத்துக்காக நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும்போது பரிசேயரும் புளித்தமாவும், அது நம்ம பார்க்குறோம். பரிசேயரும் புளித்தமாவும். பரிசேயர் என்றவர் அவர் அவரை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களையே புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி மத்தேயு 16:6 வசனம் வாசிங்க. 6 மத்தேயு 16:6 வாசிங்க, 12 வாசிங்க. அப்படியே இயேசு அவரை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களே புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார்கள் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். ஆமா, சீஷர்கள்கிட்ட கேட்கிறாரு, நீங்க என்ன பண்ணுங்க, பரிசேயர் சதுசேயர்கிட்ட எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க நினைக்கிறாங்க நாங்கள் அப்பங்களை கொண்டு வரல, அதனால தான் இயேசு அப்படி பேசுறாரு. அது 12 வாசிப்பா. அதுல 16 அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது என்ன சொல்றாரு, அவங்க என்ன புரிந்து கொள்கிறாருன்னா,
பரிசேயர் சதுசேயர் குறித்து இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் 15:2 வாசிப்பா. 15 மத்தேயு 12:15 வாசி. உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறவர்களே என்றார். ஆமாம், என்னன்னா பரிசேயரும் சதுசேயர் என்ன பண்ணுவாங்களா, குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள். எப்படின்னா, உங்கள் சீஷர்களே கை கழுவாமல் போஜனம் பண்ணுறார்கள், உங்கள் சீஷர்களில் ஓய்வு நாளில் அந்த தினைகளெல்லாம் எடுத்து சாப்பிட்றார்கள், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஓய்வு நாள் கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, ஏன் உன் சீஷர்களெல்லாம் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி குற்றம் சொல்லி கொண்டிருந்தாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குற்றங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறீங்க, நியாய பிரமாணங்களை படி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எத்தனை பேர் நீங்கள் நியாய பிரமாணங்களை படி நடக்கிறீங்க? உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் உங்கள் தாய் தகப்பனை கனம் படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது இவர் என்ன பண்ணுவாங்களன்னா, தாய் தகப்பனை கனம் பண்ணனா எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் வகை பணம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பற்றி அவங்க இருப்பாங்க, அவங்க இது பண்ணிட்டு. ஆனால் அந்த தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமோ, அவங்க நேசிக்கணுன்றதுக்கெல்லாம் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதெல்லாம் இது கற்பனையில் படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீ சொல்லியிருக்கிற, ஆனால் எத்தனை பேர் உன் தாய் தகப்பனை கனப்படுத்துவீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க, பரம்பரைங்க காரியமெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உள்ளங்களெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னா, கல்லெறிக்கு அடிக்கப்பட்ட வெள்ளை போல இருக்கிறது. கல்லெறிக்கு என்ன பண்ணுறாங்க, வெள்ளை அடிக்கிறாங்க, சுண்ணம் அடிக்கிறாங்க. கல்லறை தோட்டத்தை பார்த்துருக்கீங்க தானே, சுண்ணம் அடிக்கிறாங்க. அந்த உள்ளறை எப்படி இருக்கும், அந்த உள்ளறை அந்த பணம் எப்படி இருக்கும், பூச்சி எல்லாம் பிடிச்சிட்டு நாற்றடிச்சிட்டு இருக்கோம். அப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க. மேலே வேஷம் போடுறீங்க, மேலே வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறேன்னா, அவங்க அதுட்டனார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்காக தான் தேவன் சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணணும், வேஷம் போடுறவங்களாக இருக்காமல், மேலே சுத்தம் பண்ண கொண்டு இருக்காமல் நம்ம உள்ளத்தை சுத்தம் பண்ணுகிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நம்ம உள்ளம் எப்படி இருக்கு, அதை தாவீது சொல்கிற, ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க, என் இருதயத்தை எப்படி இருக்கிறது ஆண்டவரே நீங்கள் கர்த்தாவே சொல்லுங்க அப்படின்றாரு. ஹல்லேலூயா. அதுபோல தான் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்மளுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெண்டாவதாக நீங்கள் பார்க்கும்போது லூக்கா 18:10-12 வாசிங்க. லூக்கா 18:10-12 வாசிங்க. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர், அந்நியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இரத்தத்தினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஒரு துரோகி, அப்படி தானேப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அதேபடி 12 படி, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியம் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ள ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று, ஆயக்காரன் என்ன பண்றார் பாருங்க, தூரத்துல நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாக என்னிடத்தில் கிருபையாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. அப்போ இதுல யாரு ஜெபம் ஆண்டவர் கேட்பாரு, ஆயக்காரனோட ஜெபம் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனா இப்போ இவன் பரிசேயன் என்ன பண்ணுறாருன்னா, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், தசமாக கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், நான் அவங்களுக்கு நல்லா செய்கிறேன், இவங்களுக்கு நல்லா செய்கிறேன், ஏன் அவனு போல இல்லை இவனு போல இல்லை ஆண்டவரே நான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு வரா. அதுபோல தான் சதுசேயரு பரிசேயர் இருந்தார்கள். மேலே மேலே வேஷம் போட்டு கொண்டு இருந்தாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், கல்லறையில் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை போல நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்கிறார். அதனால் இப்போ அந்த காலத்தில் மட்டும் கிடையாது, இப்போ கூட நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கிறோம். சதுசேயர் பரிசேயர் எப்படி இருந்தார்களோ அதுபோல தான் கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லலை, கொஞ்சம் சிலர்கள் கிறிஸ்தவர்களன்னு பேர் வைத்து கொண்டு பட்டு வைக்காமல் மெட்டி போடாமல் காலுக்கு இது பண்ணாமல்
அவங்க என்ன பண்ண நம்ம நடிச்சு கொண்டு இருக்கிறோம். சபைக்கு வந்தால் ஒரு வேஷம், வெளியில் போனால் ஒரு வேஷம். இந்த மாதிரி என்ன பண்ணுறோன்னா நம்ம சொல்ல நான் விரும்பலை, ஆனால் இப்படியெல்லாம் என்ன பண்ணுறோம், நடிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் அதெல்லாம் என்ன பண்ணுறல, இப்போ அவர் கேட்க மாட்டார், கேட்பார். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியாய தீர்ப்பு உண்டு, அது கேட்பார். அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அது அவனை பாருங்கள், இவனை எப்படி ஆயக்காரனை எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். உள்ள அவன் என்ன பண்ண, நெஞ்சு அடித்து கொண்டு கேட்குறான், ஆண்டவரே நான் பாவி, நான் துரோகி சுவாமி, என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறான், கீழ்ப்படுகிறான். அவன் ஜபத்தை ஆண்டவர் கேட்குறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அதே போல் மத்தேயு 5:20 வாசிப்பா. மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் பாருங்க, வேதபாரகர் பரிசேயர் என்றவோட நீதியிலும் உங்கள் நீதி, நம்ம நீதி, யார் நீதி, நம்ம நீதி, நம்ம நீதி உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அந்த பரிசேயனும் சதுசேயனும் நீதியோட அதிகமான நீதி நம்மளுக்கு இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார். அது அவன் என்ன பண்ற, வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் அப்படி நீ இருக்கக்கூடாது. உன் நீதி எப்படி ஆயக்காரன் எப்படி ஜெபித்தானோ அது போல நீ ஜெபிக்கிறவளா இருக்கணும். அப்படி நீ வாழ்கிறவளா இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அல்லேலூயா. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. காலம் என் பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தன்னான தனனா தானானனா, தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா. என்னேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். என்னேசு வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்து கொள்வார், என்னை கூடவே வைத்து கொள்வார். தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா. ஒரு மாற்றம் அணிந்து முகமுகமாக என்னே சரை காண்பே. ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என்னே சரை காண்பே. தொட்டு தொட்டு பார்ப்பே, இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பே. தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா, தானான தனனா தானானனா, தானான தனனா தானானதா. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. சங்கீதக்காரன் தாவீது காண்பை பாட சொல்லி கேப்பே. சங்கீதக்காரன் தாவீது பாட சொல்லி கேப்பே. சுயந்து பாடிடுவே.